நடேசன், எங்களோட தமிழர் தாயக பகுதிகளில் வரலாற்று இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வரலாற்று சுற்றுலாத்துறை சார்ந்த அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசு சார்பான திணைக்களங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது கூட வடமாகாணத்திலே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக புதியதாக ஒரு நியமனம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வரலாறு சார்ந்த சுற்றுலா தளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து உரிய முறையிலே அவர்களுக்கான அந்த விவரங்களோ அல்லது அவர்கள் பார்ப்பதற்கு கண்கவர் விடயங்களோ இங்கே இருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழர் சார்ந்து வரலாறுகளை வெளிப்படுத்துகின்ற இடங்கள் இன்னும் அபிவிருத்தி அடையவில்லையே. அப்போ அது சம்பந்தமான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த நிலாவர கிணறு அது இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதற்கு உரிய மாநகர சபையோ அல்லது நகர சபையோ இந்த சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து செயற்படுவதோ அப்படியான பிம்பங்கள் எதுவுமே தெரியவில்லையே. இந்த நீங்கள் இந்த நாகவிகாரைக்கு முன்னாலே இருக்கின்ற குளத்தை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் மணிவண்ணன் காலத்திலே அந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டு சரியான பயணிகள் படகு சேவை போன்ற விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அங்கே இருக்க அந்த படகுகள் அன்னப்பறவைகள் எல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. இந்த தரத்தில் எப்படி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து இந்த அழகை அனுபவிக்க முடியும்? நல்ல கேள்வி. எங்களுடைய நீங்கள் இப்போ குறிப்பிட்டதன் போன்று தமிழர் தாயக பிரதேசத்திலே இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை அமைப்பாக திரளாமை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு குறிப்பிட்டீங்க, நாகவிகாரைக்கு முன்னால் இருக்கிற அந்த ஆரிய குலத்தை அழகுபடுத்துகிற திட்டம் மணிவண்ணனுடைய காலத்தில் மாநகர மேயராக இருந்த மணிவண்ணனுடைய காலத்தில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இப்போ அவர் முன்னெடுத்ததன் பிற்பாடு வந்த நிர்வாகம் அதனை செவ்வனே நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அதுபோன்று நீங்கள் உதாரணம் குறிப்பிட்டதுக்காக நாங்கள் எல்லோருமே இருப்பவற்றை விட்டு இல்லாதவற்றை அடைவதற்கு முயற்சிப்பதனால் இருப்பவற்றை படிப்படியாக இழந்து கொண்டிருக்கும். அதில் ஒன்றுதான் இந்த ஆரிய குலத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இன்னும் ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் குறையை சொல்லி சொல்லி இருக்கிறோமே தவிர அதற்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு திட்டம் எங்களிடம் இல்லை. அதுவும் பிரதானமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரையில் இலங்கைக்கு வந்த ஒரு சுற்றுலா பிரயாணி அல்லது ஒரு சுற்றுலாவி தன்னுடைய சுற்றுலாவை முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழர் தாயக பிரதேசத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும்.